மூத்த மகளாக பிறந்தார். தனது 15ஆம் வயது தன் தாயை இழந்தார். இளைய வயதிலும் தன் பொறுப்பை உணர்ந்து தன் சகோதர சகோதரிகளுக்கு தாயாக இருந்து பாசத்தை பொழிந்து கண்ணும் கருத்துமாக கவனித்துக் கொண்டார். நாமும் நம் அன்னை கிளாடினை போல் நம் பெற்றோரை மதித்து அவர்கள் நமக்காக படும் பாடுகளையும் செய்யும் தியாகங்களையும் உணர்ந்து பெற்றோருடன் பிறப்புகள், உறவினர்கள் மற்றும் நண்பர்களை அன்பு செய்து அவர்களுக்கு நம்மாலான உதவிகளை செய்து பொறுப்புள்ள பிள்ளைகளாக வாழ முயற்சிப்போம். ஒருமுறை அருட்பணியாளர் ஜோசப் டிலக்ஸ் சவனூரின் பங்கு தந்தையாக பொறுப்பேற்றார். அவரின் 68 வயது நிரம்பிய தாய்க்கு உதவிகள் செய்ய ஒரு ஆள் தேவைப்பட்டது. அப்போது அன்னை கிளாடின் அவர்கள் தானே முன்வந்து அவருக்கு உதவிகள் செய்து நன்றாக கவனித்துக் கொண்டார். அன்னை தன் வாழ்வில் உதவி தேவைப்படும் எண்ணற்ற மக்களுக்கு தாமாக சென்று உதவியுள்ளார். நம் அன்னை கிளாடின் அவர்களின் தேவையில் இருப்போருக்கு உதவும் தனது பணி நேரங்களை தவிர ஓய்வு நேரங்களில் தம் சமையலறையே வகுப்பறையாக்கி சிறுவர்களுக்கு மறைக்கல்வி போதித்தார். அவரது வாழ்வும் வகுப்பும் இளையோரை கவரும் வண்ணமும் பலரின் வாழ்வில் மாற்றத்தை உருவாக்கும் வண்ணமும் இருந்தது. அன்னை கிளாடினை போலவே மக்களிடம் இறை அன்பையும் அறிவையும் ஒழுக்கத்தையும் வளர்க்கும் போதிக்கும் பணியை அவர் வழிவந்த திருச்சிலுவை அருட்சகோதரிகள் பல கல்வி நிறுவனங்கள் வழியாக செய்து வருகின்றனர். அன்னை கிளாடின் அவர்களின் நிறுவனங்களில் பயிலும் நாம் அறிவும் ஒழுக்கமும் மிக்க பிள்ளைகளாக வளர்வோம். நன்றாக படிக்க இயலாத மாணவர்களுக்கு படிப்பதில் உதவி செய்து நம் அறிவை பெருக்கிக் கொள்வோம். நம் நற்செயல்களின் மூலம் நம் பெற்றோருக்கும் பள்ளிக்கும் பெருமை சேர்ப்போம். அன்னைக்கு ஒரு முறை எலும்பு முறிவு ஏற்பட்ட போது அவர் உடலில் சிறு எலும்பு எடுக்கப்பட்டு முறிவுற்ற இடத்தில் பொருத்தப்பட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. வலி உணர்வகற்றும் மரப்பு ஊசி இல்லாத அந்த காலத்தில் அன்னை அந்த வலியை புன்னகையோடு அமைதியாக தந்தையின் விருப்பத்திற்கு கீழ்ப்படிந்து எனக்காக சிலுவையில் தொங்கிய இயேசுவுக்காக இந்த வலியை நான் பொறுத்துக் கொள்வேன் என்று கூறி அந்த வலியை தாங்கிக் கொண்டார். 3 மாதங்கள் படுக்கையில் இருந்த போதும் தன்னால் ஆன வேலைகளை செய்து கொண்டிருந்தார். யாரிடமும் கோபப்படவோ குறைக்கூறவோ இல்லை. தனக்கு ஏற்பட்ட அனைத்து இன்னல்களையும் துன்பங்களையும் தாங்கிக் கொண்டு சாட்சியாக வாழ்ந்தார். இன்பம் துன்பம் இரண்டும் கலந்ததே வாழ்க்கை. இன்பத்தின் போது அதிகமாக மகிழ்ச்சி அடையும் நாம் துன்பத்தின் போது துவண்டு போகிறோம். மற்றவர்கள் மீது பழி சுமத்துகிறோம். நாம் வாழ்வில் எந்த ஒரு வழியையும் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. நம் வாழ்வில் சில வழிகள் நமக்கு நல்வழி காட்டுபவை என்பதை உணர்ந்து வாழ்வில் அனைத்தையும் ஏற்று சமாளித்து எதிர்கொண்டு வாழ்ந்து உயர்வோம். துவங்கிய காலத்தில் அருட்சகோதரிகள் வீடு வீடாக சென்று துணிகளை பெற்று சலவை செய்து தருவர். அந்நேரங்களில் சலவை செய்யும் பெண் ஒருவர் அன்னைக்கு பல தொல்லைகள் கொடுத்தார். வார்த்தைகளால் வசூப்பாடினார். ஆனால் அன்னை அவரிடம் ஒரு நாளும் சண்டையிட்டதில்லை. மாறாக அவருக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்ட போது தாமாவதே அவரது இல்லம் தேடி சென்று அவருக்கு வேண்டிய உதவிகள் செய்து கவனித்துக் கொண்டார். அன்னையின் தன்னை துன்புறுத்தியவர்களின் மன்னித்து நேசிக்கும் பண்பு அப்பெண்ணை மனம் மாற்றியது. அன்னையின் மன்னிக்கும் பண்பு அவரது வாழ்வில் அரும்பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ளது. நமக்கு துன்பம் அளித்தவர்களிடம் 2 மடங்கு அதிகமாக துன்பப்படுத்தி நிம்மதி அடையும் குணம் கொண்டவர்கள் நியாயப்படுத்தப்பட்டும் வழக்கப்படுத்தப்பட்டும் வருகிறது. மனிதநேயம் இல்லாதவனாக மாறி வரும் இந்த காலத்தில் நம் அன்னையைப் போல மன்னித்து துன்புறுத்தியவர்களை அன்பு செய்து வாழும்போது நாமும் மன அமைதியுடன் வாழ முடியும். நம்மை துன்புறுத்தியவர்களும் திருந்தி வாழ முடியும்.